மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாள் கழித்து ஃபேஸ் கட் நம்மளோட வீடியோ போடுறேன். லைவும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கட்டி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே என்கிட்ட வந்து லைவில் வந்து கேட்குறீங்க, அக்கா நீங்கள் வந்து எப்படி 4000 வாட்ச் வரும் 1000 சப்ஸ்கிரைபர்லேயே மானிட்டேஷன் வாங்கினேன்னு சொல்லி நிறையா பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் இது. அதுவும் லைவில் நிறைய பேர் கேட்குறீங்க. என்னை மாதிரி குட்டி குட்டி யூடியூபர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருமே என்ன நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படிங்கிறதையும் நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு என்ன தெரியுமா? யூடியூபர்ஸு அதாவது என்னை மாதிரி குட்டி யூடியூபர்ஸ், பெரியவங்களெல்லாம் நான் சொல்லலாம், என்னை மாதிரி குட்டி யூடியூபர்ஸ் பண்ணுற ஒரு தப்பும், நம்ம நிறைய வீடியோஸ் போட்டால் சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் லாங் வீடியோவில் யாருமே ஃபோக்கஸ் பண்ணுற கிடையாது. அதேமாதிரி லைவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் போடுறீங்க. அந்த மாதிரிலாம் போட்டோம்னா நம்ம சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்க முடியாது. யூடியூப்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் என்னை மாதிரி நீங்களும் மானிட்டேஷன் வாங்கிடலாம். அது என்னென்ன ரூல்ஸ், நான் எப்படி வந்து வாங்கினேன் அப்படிங்கிறத குட்டியாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நான் எப்படி சீக்கிரம் 4000 வாட்ச் ஒரு எடுத்தேன், 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ஷார்ட்டாக முடிச்சிடலாம், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாது, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சவர். நான் வந்து யூடியூப் இந்த சேனல் ஆரம்பித்து 1 இயர் தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் வேறு ஒரு சேனல் வச்சுருந்தேன். பட் அது இப்போ ரன்னிங்கில் இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன ரீசன்கிறத நான் பிறகு சொல்கிறேன். அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு நான் போட்டு, அதனால் இதில் வந்து நான் வந்து அதாவது எப்படின்னா தெரியும்ல நமக்கு வந்து இப்போ ஒரு தொழிலே நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது அதை ஏனோ தானோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இது இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதே வந்து அதை நான் கணிச்சு இதில் வந்து தூக்குனேங்க. இந்த 4000 வாட்ச் வரும் 1000 சப்ஸ்கிரைபரும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது ஒரு நாள் லாங் வீடியோ போட்டேன்னா அதுக்கு ஒரு நாள் இடைப்பட்டு மறுநாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாங் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மாதிரி தாங்க லாங் வீடியோ போடுவேன். அதிகமாக 5 நிமிஷமோ 8 நிமிஷமோ அந்த மாதிரிலாம் கூட போடலை. ஸோ என்னோடய வீட்டில் வந்து நான் ஒரு பனங்கிழங்கு விற்கிறதுலேருந்து ஒரு சின்ன சின்ன என்னெல்லாம் பண்ணுறோம், நான் என்னென்ன வேலைகள் பார்க்குறோன்னோ அதுங்களை மட்டும்தான் எடுத்து போட்டேன். அதுக்காண்டி என்னோடய கஷ்ட நஷ்டத்தையோ நான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் இப்படி கிடந்தோம் அப்படி இருந்தோம் அந்த மாதிரிலாம் நான் போடலை. ஸோ இந்த மாதிரி இதை தான் நான் வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ லாங் வீடியோ ஒன்று கொடுத்தேன். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2500 வாட்ச் ஹவர் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வாட்ச் ஹவர் அதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 3000 மொத்தமாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸும் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஷார்ட்ஸு விடுவேன், ஒரு ஷார்ட்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைவ் போடுவேன், டெய்லியுமே லைவ் போட்டுருவேன். அந்த 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே கண்டினியூஸாக வந்து லைவ் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் ஏற்கனவே வந்து 500 வாட்ச் ஹவர் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் வீடியோவில் மொத்தமாக ஒரு வந்து அவேர்னஸ் வீடியோ போட்டேன்னு சொல்கிறேன்ல, அந்த இதில் வந்து 2500 கிடச்சி மொத்தம் 3000 ஆகிட்டா. அதுக்கப்புறம் இந்த லைவ் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லைவ் போடுவேன், இல்லைனா ஒரு லைவ் போட ஆரம்பிப்பேன். அப்படி போட்டதில் எனக்கு நிறையா வந்து வாட்ச் ஹவர் கிடச்சிச்சு. அந்த லைவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 500 தாங்க கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த 2வது மாதம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோ என்னோட வீட்டில் உள்ளதே தான் நான் போட ஆரம்பித்தேன். அதிலே தாங்க அந்த 3 மாதத்துக்குள்ளே நான் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ள 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த 4000 வாட்ச் ஹவரும் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் 90 நாளையில் வந்து சில பேர் வந்து ஷார்ட்ஸ்லேயுமே மானிட்டேஷன் வாங்குறாங்க. நான் வந்து அந்த 4000 வாட்ச் ஹவரில் தான் நான் மானிட்டேஷன் வாங்கினேன். 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைவ்லேயும் சரி லாங் வீடியோவிலையும் சரி அது 2லேயும் தாங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தாங்க. ஷார்ட்ஸில் கூட எனக்கு அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் கிடையாது. ஒரு அவேர்னஸ் வீடியோவில் மட்டும் எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லைவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 250 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. மற்றது எல்லாமே நான் டெய்லி என்னோடய வீட்டில் இந்த பனங்கிழங்கு விற்கிறதுலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளை போடுறதுல இருந்து தான் எனக்கு மீதம் 250 சப்ஸ்கிரைபர், மொத்தம் 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிச்சு. 3 மாதத்துலேயே மானிட்டேஷன் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணம் எடுத்துட்டேனா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேட்ட உறவுகளுக்கு இப்போ வந்து இது தெளிவாக சொல்லிட்டேன். நம்ம பண்ணுற ஒரே ஒரு இது வந்து என்ன அப்படின்னா டைமிங் வச்சு போடுங்க. நீங்கள் வந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வந்து லாங் வீடியோ போட்டிங்க அப்படின்னா
அதுக்கு முன்னாடியே ஒரு 11 மணிக்கோ ஒரு 2 மணிக்கோ ஷார்ட்ஸ் வீடியோவை தள்ளி விட்ருங்க. லைவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணியோ இல்லை 11 மணிக்கோ போடுங்க. கண்டிப்பாக சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்கிங்க. என்னைய மாதிரி குட்டி சேனல் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக டைமிங் மட்டும் வச்சு போடுங்க. ஏன்னா நம்ம வந்து பல்காக கொண்டு வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸை வந்து அள்ளி தட்டணும் அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் யூடியூப் வந்து அதாவது ரெக்கமெண்ட் பண்ணாது. ஒரு சில வீடியோஸை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணும். எதை பண்ணன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வேணும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நாளைக்கு சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.